தரப்படுத்தல் நிகழ்வானது தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்தி போராட வைப்பதற்குரிய சூழ்நிலையை எமது நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது. இந்த கல்வி மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற வேளைகளிலே அதற்கான வளப்பங்கீடுகள் சம அளவிலே வழங்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவர்களுடைய வயதுக்கு அப்பால் அவர்களுக்கு பாரிய பாட எண்ணிக்கைகளும் அவர்களுக்கு மிக நெருக்கடியான சூழ்நிலையும் இருக்கின்றது. பங்கீடுகள் அற்ற நிலைமையிலே தமிழ் சமூகம் இந்த விடயங்களிலே கல்வியிலே முன்னேற வேண்டிய தேவை இருந்தது. MDView சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட கல்வி மறுசீரமைப்புகளால் இந்த தமிழ் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சில கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளினால் கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் காலத்துக்கு ஏற்றால் போல் உலக மாற்றங்களுக்கு ஏற்றால் போல் கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் முக்கியத்துவமும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான காணொலியை நாங்கள் பார்க்கலாம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2026 ஆண்டு கல்வி சீர்திருத்த மறுசீரமைப்பு இந்த நிகழ்விலே உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமாக காலத்தின் செயற்பட வேண்டிய ஒரு விடயமாக கல்வி மறுசீரமைப்பு இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையிலே கல்வி சீர்திருத்தங்கள் காலத்துக்கு காலம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சர்வதேச சமூக சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கும் ஒரு ஆளுமை உள்ள சமூகத்தை உருவாக்குவதற்குமாக இந்த கல்வி சீர்திருத்தம் செய்யப்படுகின்ற நிகழ்வை நாம் உண்மையாக வரவேற்கின்றோம். அந்த வகையிலே அதற்கான பங்களிப்பினையும் அதற்கான ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் பல விடயங்கள் கசப்பானதாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த கல்வி சீரமைப்பு என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் நிகழ்வானது தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்தி போராட வைப்பதற்குரிய சூழ்நிலையை எமது நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையிலே தமிழ் மக்கள் கடந்த யுத்த காலத்திலே மிக பாதிப்பான நிலைமையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். பல அடிப்படை வசதிகளை இழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கல்வி விடயத்திலும் கூட அவர்களுக்கான அடிப்படையான வசதிகள் வளப்பங்கீடுகள் அற்ற நிலைமையிலே தமிழ் சமூகம் இந்த விடயங்களிலே கல்வியிலே முன்னேற வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இன்றைய அரசாங்கம் இந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக இந்த கல்வி மறுசீரமைப்பின் மூலம் இலங்கையில் உள்ள இனங்களை சமத்துவமாக மதித்து வளங்களை பங்கீடு செய்கின்ற விடயங்களிலே மிக கவனமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக எமது பிரதேசத்திலே இந்த கல்வி மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற வேளைகளிலே அதற்கான வளப்பங்கீடுகள் சம அளவிலே வழங்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு காலப்பகுதிகளிலே கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி மறுசீரமைப்புகளின் போது அதற்கு உரிய தேவையான வளப்பங்கீடுகள் வழங்கப்படாமையினால் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கல்வியின் பயனை எமது சமூகம் பெற்றுக்கொள்வதிலே பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தது. மிக முக்கியமாக இன்றைய சூழலிலே சிறுவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு கல்வி ஒரு சுமையாக மாறாமல் குறிப்பாக சிறுவர்கள் பாரிய கல்வி சுமையிலே அழுந்துகின்ற நிலைமை இருக்கின்றது. அவர்களுடைய வயதுக்கு அப்பால் அவர்களுக்கு பாரிய பாட எண்ணிக்கைகளும் அவர்களுக்கு மிக நெருக்கடியான சூழ்நிலையும் இருக்கின்றது. உண்மையிலே கௌரவ ஜனாதிபதி கூறியது போன்று அவர்கள் அதிகாலையிலே எழுந்து இரவிலே வீடு திரும்ப வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றார்கள். உண்மையாக இந்த விடயங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவர்கள் இயல்பான சூழ்நிலையிலே கல்வி கற்பதற்கும் இயல்பான இளமை பருவத்தை அனுபவிப்பதற்கும் உரிய ஒரு கல்வி மறுசீரமைப்பு என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் 13 வருடங்கள் கல்வி கற்று இன்று வேலை வாய்ப்பற்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு கல்வி முறைமையிலே நாம் காண்கின்றோம். பல இளைஞர்கள் யுவதிகள் பல்கலைக்கழகங்கள் முடித்த பின்பும் கூட வேலை வாய்ப்பு அற்றிருக்கின்ற நிலையிலே
வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கின்றது. இந்த விடயங்கள் மிக நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தொழில் திறமைகளை மேம்படுத்துகின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பாக இந்த முறைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதற்காக தொழில் திறன் சார்ந்த விடயங்கள் உட்படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கும். ஏட்டு கல்வியாக மட்டும் அல்லாது எமது சமூகம் அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியின் பாதையில் செல்வதற்காக அவர்களுக்கு தொழில் முறை கல்விகள் புகுத்தப்பட என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் இந்த விடயங்கள் அமுல்படுத்துகின்ற பொழுது பிரதேச மட்டங்கள் சாராது நகர கிராம மட்டங்களை வேறுபாடு இன்றி எல்லா இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்களுக்கும் இந்த கல்வி சமனான அளவுகளிலே கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது. உண்மையிலே இந்த படிப்படியாக இந்த சீர்திருத்தம் செய்கின்ற அதே வேளை படிப்படியாக அதுக்குரிய வள பெருமானங்கள் அல்லது வள பங்கீடுகள் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே திட்டம் நன்றாக உள்ள போதிலும் அதை அமுல்படுத்துவதற்கான செயல்முறை விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் கடந்த உண்மையிலே பல விடயங்கள் ஆராயப்பட்டன. இங்கு மத்திய அரசுக்குரிய பாடசாலைகள் என்றும் மாகாண அரசுக்குரிய பாடசாலைகள் இருக்கின்ற பொழுதும் எல்லோரும் தேசிய பாடசாலைகளை நாடுவதற்கு மிக பிரதானமான காரணம் இருந்த விடயமானது மாகாண பாடசாலைகளுக்கு போதிய அளவு வள பங்கீடுகள் அல்லது நிதி பெருமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த காரணங்களால் அந்த பாடசாலைகளினால் போதிய அளவான அபிவிருத்தியை அல்லது போதிய அளவான கல்வி முறையை அல்லது போதிய அளவாக வசதிகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால்தான் மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் தேசிய பாடசாலையை நாட வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த கல்வி சீர்திருத்தம் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது மாகாண பாடசாலைகளுக்கும் தேசிய பாடசாலைகளுக்கும் இந்த வளப்பங்கீடுகள் முறையான முறையில் பேணப்பட வேண்டும். அதற்காக மாகாண சபை முறைமை வலுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மேம்படுத்தப்பட வேண்டும். உண்மையிலே ஏன் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றது? மாகாண சபை இந்த முறை மாற்றியமைக்கப்படுவதற்கான பல்வேறு வகையான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இன்றும் கூட தமிழ் சமூகம் உண்மையிலே உங்களை வரவேற்கின்றது, உங்கள் அரசை வரவேற்கின்றது. இந்த ஊழலற்ற வன்முறையற்ற விடயங்களிலே நீங்கள் காட்டுகின்ற உறுதியான திறமையான நடவடிக்கைகள். ஆனால் இந்த அரசியல் தீர்வு விடயங்களில் அல்லது தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய விடயங்களை பேணிக் கொள்வதற்கான விடயங்களிலே அதை முன்னெடுப்புக்கான எந்த விடயங்களும் உள்ளடக்கப்படவில்லை. ஆக குறைந்த அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற மாகாண சபை முறைமையை கூட வலுப்படுத்துவதற்கான எந்த முன்முயற்சியையும் நீங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படவில்லை. உண்மையிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு அதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டு இந்த கல்வி முறை மறுசீரமைக்கப்பட்ட கல்வி முறை அதன் ஊடாகவும் கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த வரலாற்று பாடம் சம்பந்தமான பல விமர்சனங்கள் இருக்கின்றது. உண்மையிலே மறுசீரமைக்கப்படுகின்ற பொழுது கடந்த காலங்களிலே ஓரவஞ்சனையாக தமிழர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்ட அந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுடைய வரலாறும் இளம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் மிக சமனான அளவிலே எல்லா இனங்களையும் பேணி பாதுகாக்கின்ற வகையிலே சகிப்புத்தன்மையை இனங்களுக்கிடையே உருவாக்குகின்ற வகையிலே இந்த பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். எல்லோரும் புரிந்துணர்வுள்ள ஒரு சமூகமாக வாழ்வதற்கு இந்த பாடத்திட்டங்களிலே இளைஞர்களுக்கான கல்வி வழங்கப்பட வேண்டும். எல்லா இனங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற, எல்லா இனங்களையும் மதிக்கின்ற கடந்த கால வரலாறுகளை தமிழர்களின் வரலாறுகளை கூட எல்லா இனங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். உண்மையிலே இந்த விடயங்களிலே இந்த அரசு பெரும்பான்மை வைத்திருக்கின்ற அரசு மிக உறுதியான முடிவான விடயங்களை எடுக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. ஆகவே நாம் வினயமாக இங்கு கேட்டுக்கொள்வது இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற விடயங்களிலே இனங்கள் சார்பான விடயங்களை மிக ஒரு தார்மீகமான வழியிலே பின்பற்றி இந்த பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இளைஞர்களுக்கான எதிர்காலம் உருவாக்கப்பட்டு ஒரு பொருளாதார வலுவுள்ள சமூகம் உருவாக்கப்படுவதன் மூலம் இலங்கை ஒரு பொருளாதார வலுவுள்ள நாடாக மாறுவதோடு எங்களுடைய இந்த கலாச்சாரங்களை பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலே இந்த பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி.